வணக்கம். ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. பள்ளிப்பட்டு பேரூராட்சியுடன் ராமச்சந்திராபுரம் ஊராட்சியை இணைக்கக்கூடாது. 100 நாள் பணி விவசாய இடங்கள் காணாமல் போய்விடும் என்று இந்த ஊராட்சியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் தாலுகா ஆபீஸ் எதிரில் மாநில நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு பேரூராட்சி இதனுடன் ராமச்சந்திராபுரம் ஊராட்சியை இணைப்பதற்கு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து இந்த ஊராட்சியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடி பள்ளிப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மாநில நெடுஞ்சாலையில் அமர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த பெண்களை கலைந்து போக சொல்லி காவல்துறையினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கூறுவது, எங்கள் ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் பணி காணாமல் போய்விடும், விவசாய இடங்கள் காணாமல் போய்விடும், குடிநீர் வரி மற்றும் சொத்து வரி உயர்வு ஏற்படும், நாங்கள் அன்றாட கூலி வேலை செய்பவர்கள், எங்களுக்கு வேறு வேலைவாய்ப்பு இல்லை என்று தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைத்து பேரூராட்சியுடன் ஊராட்சியை இணைக்கக்கூடாது என்று இவர்கள் போராட்டம் மேற்கொண்டனர். அப்போது திருத்தணி டிஎஸ்பி தலைமையிலான போலீசார், ஆண் போலீசார் பெண்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முற்பட்டனர். பெண்கள் என்று பாராமல் கையை பிடித்து இழுத்து இவர்களை கைது செய்ய முயற்சி செய்தனர். பெண்களை கைப்பிடித்து இழுக்காதீர்கள், கைது செய்ய வேண்டாம் என்று பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி போலீசாருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆண் போலீசார் பெண்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முடியாமல் தவித்து வந்தனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக ஆகிய பிறகு பெண் போலீசாரை வரவழைத்து இந்த பெண்களை கைது செய்யும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது எங்கள் ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக போராட்டம் மேற்கொண்டனர். இறுதியாக போலீசார், வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் போராட்டம் மேற்கொண்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை செய்து, உங்கள் தரப்பு எதிர்ப்பை ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று புகார் மனு கொடுங்கள், இதனை நாங்கள் அரசிற்கு பரிந்துரை செய்கிறோம், உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என்று கூறியதை அடுத்து 3 மணி நேரமாக போராட்டம் செய்த பெண்கள் அனைவரும் ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று இவர்கள் கையெழுத்து போட்ட மனுவை காவல்துறை மூலமாக வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகளுக்கு, வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு வழங்கிவிட்டு அந்த பகுதியிலிருந்து கலைந்து சென்றனர். இதனால் பள்ளிப்பட்டு நுழைவு வாயில் தாலுகா அலுவலகம் முன்பு நடைபெற்ற மாநில நெடுஞ்சாலையில் நடைபெற்ற சாலை மறியல் Oh,